ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். நீ எப்படி இருக்க அப்படின்னு பார்த்தீங்களா? நாங்களும் சூப்பராக இருக்குங்க. வெயில் கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. சரி, இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித வியாழன். இன்றைக்கி வந்து புனித வியாழன். அந்த டே வந்துட்டு ரொம்ப சக்தியோட பாரம்பரியமான முறைப்படி வந்து போகணும். சில விஷயங்கள், அதாவது நம்ம மச்சான் இருக்கார் இல்லையா, அவருடைய பாரம்பரியமான குடும்ப வழக்கப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை வந்து நம்மளுமே அதே கடைப்பிடித்து அந்த போகிறோம். அதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் புதுசாக வந்தவங்களுக்கும் நம்ம பழைய உறவுகள் எல்லாருக்குமே சேர்த்து சமர்ப்பணம் பண்ணி இன்றைக்கி டே இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி அதாவது ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்சுட்டு சித்தோட காய போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்களா, வெள்ளை துண்டு, புது துண்டில் காய போட்டிருந்தேன். காஞ்சிருச்சுந்தா. இந்த இது வந்து கைக்குத்தல் அரிசிங்க. அந்த அரிசினால் நல்லாயிருக்கும். இந்தா இதை எடுத்துக்கிட்டு அப்படி கீழே போய்க்கிறோமா. வெயில் பயங்கரம் தனித்து போயிருக்கு. இப்போ நம்ம பண்ணுற மாதிரியே இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. அவங்க பாரம்பரியம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை பண்ணுவாங்க. சரிங்களா? சிலர் வந்து சுட்டெடுப்பாங்க. நாங்கள் என் மச்சான் வீட்டுக்கார இதில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே அவிச்சு தான் எடுப்பாங்க அந்த மாதிரி. அப்போ சுடுறது வேறு, அவிக்கிறது வேறு. அந்த மாதிரி புளிக்காத்த மாவு, புளிக்காத்த அப்பம் அப்படி தான் செய்வாங்க. அதாவது மக்களே, இயேசுநாதருடைய வரலாறை இன்றைக்கி வந்து ஞாபகார்த்தமாக வந்து எல்லாருமே கொண்டாடுற ஒரு நாள் தான் இது. இன்றைக்கி வந்து அவர் சந்தோஷமாக தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாமே காலெல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் 12 சீடர்கள் எடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் நிறைய அறிவுரைகள், ஒரு நல்ல ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்களேன். இயேசுநாதர் வந்து அப்படியெல்லாம் பண்ணவரை கூடயே இருந்த தோழன், இதில் தேர்ந்தெடுத்த இதில் இருந்த கூடயே தோள் கொடுத்து இருந்த அந்த தோழன் தான் போய் இவர் வந்து சில்லறை காசுக்காக, அதாவது 28 நாணயம் வெள்ளிக்காசுக்காக இவரை வந்து காட்டி கொடுத்து நாளைக்கு புனித வெள்ளி அப்படிங்கிறோம் இல்லையா, அன்னைக்கு வந்து இவர் சிலுவையில் அறையிறாங்க. அடுத்து வந்து அவர் 3ஆவது நாள் வந்து உயர்த்து எழுந்துடுறாரு. அப்போ தான் ஈஸ்டர். அதாவது தீமைகளை அகற்றி நன்மைகள் வந்து நம்ம எல்லாருக்கும் சேரட்டும் அப்படிங்கிற, கஷ்டங்கள் நீங்கி புதுசு நன்மைகள் செல்வங்கள் வந்து சேரட்டும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதை பற்றின விரிவானதெல்லாம் நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றா செய்யும்போது காமிக்கிறேன். அதனால் இது பார்த்தீங்கன்னா வாழை இலை, ஃப்ரெஷ்ஷான வாழை இலையை வெட்டிட்டு வந்து நம்ம வாட்டக்கூடாது. வெயிலில் சத்தோட வெயிலில் வச்சோடனே இந்த மாதிரி ஆகிடும். இந்த ரொம்ப காய்ச்சும் போகக்கூடாது, வாடி இருக்கணும்னு சொல்லுவாங்க, கிழிஞ்சு போகாமல் இருக்க. அதனால இந்த பருவத்துக்கு எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம வந்துட்டு சொன்ன மாதிரி அரிசி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதையுமே பேசனில் போட்டிருக்கேன். தேங்காய் வந்துட்டு அரைச்சி எடுத்தது அதுவுமே வச்சுருக்கேன். சீரகம், பூண்டு இதை வந்து அரைச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சமோட சால்ட்டு சேர்ப்பாங்க, உப்பு சேர்ப்பாங்க. உப்பு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக, நம்ம வந்து பொடி உப்பு யூஸ் பண்ணலையில, கல்லுப்பு தானே, அதனால் கல்லுப்பு சேர்த்தேவும் பூண்டையும் சீரகம் கொஞ்சமோல கல்லுப்பு சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்துமே அரைச்சிருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு இனி மச்சான் தான் இதை வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணுவார். பண்ணும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? எல்லாமே ரெடி ஆயாச்சு. கட் பண்ணி சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கிறணும். அவன் அடுக்கி வைடா தம்பி. தமிழ்நாட்டில் ஆப்பம் சுடுவாங்க பாப்பா, ஆனால் எப்படின்னு எனக்கும் தெரியாது. அங்கேயும் நிறைய கிறிஸ்டின்ஸு இயேசுநாதரை கும்பிட்றவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. மக்களே, நம்ம உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியலைங்க. நம்ம மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணலாமா? மாவு மிக்ஸ் பண்ணி நமக்கு அதிலேக்கு அரைச்சி வச்சது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சரி, உளுந்து, தேங்காய், அரைச்ச தேங்காய், உளுந்து, சீரகம்,
பூண்டு உப்பு சேர்த்து அரைச்சது. இது எல்லாமே சேர்த்து நீங்கள் அடுத்து மிக்ஸ் பண்ணணும். இதுதான் புளிப்பில்லாத அப்பம். என்ன மச்சான்? புளிப்பில்லாத அப்பம். இதுதான் பெசகா அப்பம். சரி, குருசப்பம். சொல்லுங்க. அப்பத்தானே தெரியும். குருசப்பம் இன்றையப்பம். இன்றையப்பம் மக்களே, நம்ம குருசோலை வச்சு குருசு போட்டு அதில் செய்ய குருசப்பம் எல்லாமே செய்யும்போது இன்றையப்பம். கரெக்டாக இருந்திருக்கு. நான் தண்ணி ஊற்றுறேன் மச்சான். நீங்கள் இப்போ வேண்டாம், கையை எடுங்க, தண்ணி ஊற்றிக்க. நம்ம மெயினானது குருசப்பம். நம்ம குருசப்பம் முதல்ல ரெடி ஆக்கலாம் மஞ்சு. சரி மக்களே, இதுதான் குருசப்பம். இதே ஓலை எப்படி எடுத்து நம்ம குருசு போடணும். சிலுவை மச்சான், குருசுன்னு சொல்லாம சிலுவை. சிலுவை. இது இப்படியே மடக்கிட்டு இது எதுக்கு மச்சான்? இந்த குருத்த வலையில இதை கட்டி வைக்கணும். சரி சரி. அதாவது இப்போ குருசப்பத்தை வந்து மெயினான அப்பத்தை வந்து இந்த மாதிரி கட்டி வைக்கணும். அப்படித்தானே? அதாவது என் வீட்டுக்காரோட அப்பா எங்கள் தாத்தா செஞ்சதை வந்து இவர் பார்த்துட்டே இருந்து இப்போ வந்து அவரும் அதேபடி செய்கிறாரு. அப்படித்தானே? அப்படிதான். அதனால இது பார்த்துட்டே இருக்கணும் இந்த பசங்களும். ஆமாம், அடுத்த தலைமுறைக்கு இது எடுத்து செல்லப்படும். இப்படியே அப்படிதான். இதுதான் மக்களை குருசப்பம். குருசப்பம். இனி மற்றது எல்லாமே இன்றையப்பம். என்ன மச்சான்? இது இன்றையப்பம். அது வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு இலையில வந்து அப்படியே மடக்கி வச்சுக்கலாம். அப்படியே மடக்கி வச்சிடலாம். இப்படி எடுக்கணும். இதுக்கு பேரு இன்றையப்பம். இன்றையப்பம். இதே மாதிரி இதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாமா? இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பையனு அஜோயில் காட்டி கொடுங்க. சரி, காட்டி கொடுங்க. இப்படி வாய் வளருது மச்சான். எனக்கு சொல்லுங்க மச்சான், மலையாளத்திலே பேசுங்க, நான் தமிழ்ல சொல்லிக்கிறேன். அதாவது மக்களே, பையனுக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு, இப்படிதான் செய்யணும். எல்லா வருஷமும் அந்த மாதிரி அவங்க சொல்லி பையனை வச்சு செய்ய வைப்பாங்க. ஒரு கை மாவு அப்படியே பருத்துக்க. தட்டக்கூடாதுடா, அப்படியே அமைதி. அப்படி இன்னும் கொஞ்சம் விரசி விடு. 4 கோணும் மடக்கி மடக்கு. மடக்கே டிரான்ஸ்லேட். அப்படி திருப்பி திருப்பி வை. அப்படிதான். இன்னொரு இலை கொடுங்க மச்சான். சொல்லுங்க மச்சான். நான் 10வது படிக்கும்போது 10ஆம் கிளாஸில் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் தடவை நான் இந்த மாதிரி தண்ணியை செஞ்சிருக்கேன். ஆப்பம் வந்து எல்லாம் அப்பா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து இதை வந்து அவிக்கணும் இல்லையா? அதனால ஒரு பானையில தண்ணி ஃபர்ஸ்ட் என்ன ஊத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஊத்துங்க மச்சான். வெள்ளம் ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறணும் மக்களே. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி சிரட்டை, நம்ம தேங்காய் துருவி எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி சிரட்டை. எத்தனை சிரட்டை வைக்கிறீங்க? 3 சிரட்டை வைக்கிறாரு. சிரட்டைக்கு கண்ணு போட்டிருக்காரு, ஓட்டை போட்டிருக்கீங்க. என்ன மச்சான்? ஓட்டை போட்டிருக்கேன். நான் காமிச்சுக்கிறேன், தெரியுமா? 3 சிரட்டை. ஓகே. உன்னோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறான்டா, 5 மணிக்கு வர சொல்லுன்னா அப்பா சாப்பிட. கதை அடைச்சு விட்டுட்டு போடா. இது வந்து வாழைத்தண்டு, வாழை இலை இதெல்லாமே போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறணும். தண்ணி வந்து மேலே வரக்கூடாது, ஆவிதான் மேலே வந்து இது வேகணும். அப்படித்தானே மச்சான்? நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க, நானே சொல்லிட்டு இருக்கேன் மச்சான். நீங்க மலையாளத்தில் சொன்னாலும் நிறைய ஒருவர்களுக்கு தெரியும். நீங்க மலையாளத்துல பேசலாம். தமிழ்ல பறையும்போது அங்கே கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதனால மலையாளத்துல பேச சொன்னா தமிழ்ல பேசுவாரு, தமிழ் சொல்ல சொன்னா மலையாளத்துல பேசுவாரு. இங்கிட்ட காணிச்சு வாழைக்கச்சியக்க வச்சு வாழையிலேக்க வச்சு வாழையிலேக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணிருச்சு. இனி இப்போ நம்ம அப்பம் இதுக்குள்ள வைக்க போகுது. சரி, இன்றையப்பம் எடுத்து வைக்குவானே, வச்சுக்கோங்க. இன்றையப்பம் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெறும் இலையில வச்ச இன்றையப்பம்ங்க. இன்றையப்பம் வந்து 2-3 அதுல அடுக்கிக்கிடுவாங்க. அடுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குருசப்பம் வந்து நடுவுல வைப்பாங்க.
இதயம் மாதிரி அப்படின்னு, ஒரு மனிதனுடைய இதயம் சென்ற பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குருசப்பத்தை வந்து இதயம் அப்படிங்கிற மாதிரி நடு பகுதியில வைக்கிறாங்க. பிடிங்க பிடிங்க, நானும் பிடிக்கிறேன் மச்சான். தொட்டு விட்டா போதும் இல்லையா? പ്രത്യേക രീതിയിലാണ് ഇത് நடுவுல வந்து கேப் വരും. സൈഡാ ഇങ്ങനെ മൂടുക. சரி, இலை வச்சு கடைசியில மேல் பாகத்தை அப்படியே நல்லா மூடி விடுவாங்க. நான் ஏன் கட் பண்ணாம அப்படியே வைக்கிறேன் அப்படின்னா, நிறைய உறவுகளுக்கு வந்து இது புது அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. சரிங்களா? நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எந்த இதுவுமே கட் பண்ணல, அப்படியே எடுத்து போடுறேன். சரிங்களா? இதுக்கு மேலேயே இலை வச்சுட்டு மூடி அடுப்புல வச்சிருவாங்க. கரெக்டா 3 மணி ஆக போகுது மச்சான். மக்களை அப்படியே இருங்க, நான் எங்கேயுமே கட் பண்ணல. அப்படியே வாங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? கரெக்டா 3 ஆக போகுது. 3 மணிக்கு அடுப்புல வைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. 3 மணி ஆக இனி கரெக்டா 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி கரெக்டா அந்த 3 மணிக்கு அடுப்புல வச்சிடலாம். மேல இலை போட்டுட்டீங்களா? நீ மூடி போட்டு எடுத்து வச்சா போதும். எடுத்தாச்சு. நீ நம்ம அடுப்புல வைக்க போறோம். வாங்க. அடுப்புல வச்சுட்டோம்ங்க. நீ இது வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எடுக்கலாம். சரி, அதாவது மக்களே, நம்ம அடுப்பில் வச்சு அவிச்சோம் பார்த்தீங்களா, அப்பம் குருசப்பம் இன்றியப்பம், அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டுக்கு வந்து நம்ம எடுத்து மாற்றிக்கிடுவோம். நம்ம வந்து தேங்காய் உடச்சி எடுத்துருக்கோம். அப்போ வந்து ரெடி பண்ணிட்டோமா, இனி வந்து பால் காய்ச்ச போகிறோம். அந்த பால் எப்படி காய்ச்சுறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், உடச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து உடச்சி போட்டு அந்த பாகை வந்து காய்ச்சி எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்ந்துக்குவோமா. பால் எடுக்க போகிறோம். 1ஆம் பால் 2ஆம் பால் அப்படி பிரிக்காம ஒரே மாதிரி எல்லாமே அரிச்சு ஊற்றிக்கிற போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளவு அந்த பால் தேவையோ அதுக்கு இதை 2-3 தடவை புளிஞ்செடுத்தா சரியா போயிடும். இப்போ வந்து முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. இது பிசைஞ்சு பால் எடுத்து நம்ம ஊற்றணும். இந்த தேங்காய் பால் அப்படியே நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுவோமா. பால் மீனுங்க. தேங்காய் வேற எதுவுமே சேர்க்க முடியாது. இந்த தேங்காய் பால் சர்க்கரை பாகாவும், அதாவது கரைஞ்சா போதும், பதமெல்லாம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, சுக்கு, ஏலக்காய், இவ்வளோதான் இதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மண்பானையில தான் பால் காய்ச்ச போறோம். அது அந்த பானையிலேயே இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிடுவோம். வடிகட்டி தாங்க ஊத்துறேன், இந்த பிசுடு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக. இந்த பாலில் இதை கலக்கி அப்படி இதில் சேர்த்துக்கிடலாம். அதனால இது இப்படியே இருக்கட்டும். இந்த பாலில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஊற்றிட்டு அப்படி அடுப்பில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த சிலுவை இதை வந்து நம்ம உள்ளே போடணும். இந்த இதோட இப்படி போடணும். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓலை வாங்கிட்டு வருவோம். இதை வந்து இப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும். அடுத்த ஓலை வாங்குற வரைக்குமே நம்ம ஆளுக்கு ஒரு ஓலைன்னு சொல்லி வாங்குவாங்க, அது வீட்லேயே வச்சுருப்போம். அடுத்த ஓலை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கறிக்கி வீட்டை சுற்றி தெளித்து, என்ன சொல்கிறது, புண்ணியாசனமாக நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் தெளித்து அந்த மாதிரி சுத்தப்படுத்துதல் அது நடக்கும். இப்போ வந்து சர்க்கரை பாகை எடுத்து இதில் ஊற்றிக்கிடுவோமா. அப்படியே நம்ம தேங்காய் பாலில் ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதை உள்ள போட்டுட்டு அடுப்புல வைக்கட்டா மச்சான்? உள்ள போட்டுட்டு வைக்கலாமா? போட்டுட்டா? போடுமா.
நம்மளுடைய பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. கொதிச்சு வர்ற அந்த பருவத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் ஊற்றிக்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, பால் அப்படியே நல்லா கொதிச்சு வருதா, இந்த டயத்தில் இந்த அரிசி மாவு கலந்ததை ஊற்றி நல்லா கிண்டிக்கிறணும். சுக்கு, ஏலக்காய், சீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, இன்னும் 2 நிமிஷம் தான். அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதாவதுங்க, நம்ம வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்பம், குருசப்பம், பால் குடிக்கிற கிளாஸு, அதாவது அந்த பால், பழம், இதுதாங்க. இது வந்து நம்ம ஒரு விருந்து மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பரிமாறணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய தாய் மாமா அவங்க ஃபேமிலி வர்றாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒருத்தவங்க வர்றாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம என் பையனோட ஃப்ரெண்டு ஒரு பையனை பார்த்தீங்களா, அவங்க. அவ்வளோதாங்க. நம்ம இங்கே வந்துட்டு இதை வந்து எல்லாருமே இந்த விருந்தில் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடாக போய் அந்த சந்தோஷத்தை இந்த விருந்தில் அங்கேயே போய் கை நனைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இது எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். கரெக்டாக அவங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. வந்து எல்லோரும் சேர்ந்து விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசி இருக்கும். சிலர் விரும்புவாங்க, சிலர் விரும்ப மாட்டாங்க. பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரிங்களா? இவர் தாங்க என்னோட அம்மாவோட சின்ன தம்பி. நாங்கள் வந்துட்டு எங்களை வளர்த்துனதே எங்கள் தாத்தா பாட்டின்னு தெரியும் இல்லையா, அப்போ எங்கள் மாமா தான் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. கூட பிறந்த அண்ணனா அப்படின்னு கேட்டால் அது ஒரு வகை. மாமான்னு சொன்னாலும் அப்பா அம்மா எல்லாமே கலந்த ஒரு மனிதன், நல்ல மனிதர். அவருக்கு 3 குழந்தைங்க. அவரோட ஒய்ஃபு தாங்க இவங்க. இவளும் என் ஃப்ரெண்டு தான், என் வயசு தாங்க. மாமாவுக்கு எங்களை விட ஒரு 10, 12 வயசு பெரியவங்க, அவ்வளோதான். மற்றபடி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னால் மறக்க முடியாது இல்லையா, இப்பயுமேவும் எனக்கு ஒன்றுனா தோள் கொடுக்கறது வந்து எங்கள் சின்ன தாய் மாமா தான். ரொம்ப ரொம்ப பிடிச்சவருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் கேட்பாங்க, மஞ்சு உங்கள் சிஸ்டரா அப்படின்ட்டு. ஒரு சிலர் அப்படி தான் இப்போயும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவர் என்னோட தாய் மாமா தாங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த விருந்தில் பங்கெடுத்துக்கிட்டோம். இதை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பார்த்துருக்கீங்களா, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இனி வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கள் மாமா வீட்டுக்கு தாங்க போகிறோம். முதல்ல நான் தான் எங்கள் வீட்டில் கடைக்குட்டி. எங்கள் தாத்தா வந்து இதெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாரா, அப்போ நான் அழுவேன், எனக்கு மட்டும் கடைசியில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இப்போ தான் எங்கள் மாமா சொல்கிறாரு, பார்த்தியா பார்த்தியா உனக்கு பதில் இப்போ எத்தனை பேர் கடைசியாக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அது ஒரு விதமான சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பழைய நினைவுகளை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டேங்க. நான் வீட்டுக்கு இன்றைக்கி தான் போயிருந்தேன். வீட்டையும் எடுத்து